பிரைஸ் தி லார்ட். இந்த நாளும் கூட தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையை கொண்டு நம்ம பேசலாம், தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். தேவன் வானத்தின் பூமி சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும். இது வசனம் இல்லை, 3வது வசனத்திலேருந்து சிருஷ்டித்தார், உண்டாக கடவுது என்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வார்த்தையினால் எல்லாத்தையும் உண்டாக்கியிருப்பார், அவரே படைச்சிருப்பார். இப்படி 2 விதமாக நம்ம இதில் 1ஆவது இடத்துல பார்த்துடலாம். பிரித்து பார்த்தோன்னா 2 விதமாக இருக்கும். ஒன்று உண்டாக கடவுதுன்னு சொன்னார்ன்னு இருக்கும், இன்னொரு இடத்துல சிருஷ்டித்தார் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் என்ன கற்றுக்கலான்னா, சிருஷ்டித்தார் அப்படின்னு இருக்கிறது அதை நம்மளால் உருவாக்க முடியாது. ஆனால் உண்டாக கடவுது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வாயிலிருந்து நெகட்டிவான வேர்ட்ஸ் வருதா இல்லை பாசிட்டிவான வேர்ட்ஸ் வருதான்னு பாருங்கள். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதை இன்னையோடு விட்டுருங்க. பாசிட்டிவான வேர்டு மட்டும் நம்ம சொல்லி என்றைக்கு நம்ம கடந்து போனால் அது நமக்கு பிளஸ்ஸிங்காக இருக்கணும்.